வணக்கம், இது உங்கள் தினக்கதிர். சனிக்கிழமை மாலை வேலுச்சாமிபுரத்தில் நடந்த டிவிகே தலைவர் விஜயின் பேரணியில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி 39 பேர் உயிரிழந்தனர். 60க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். இந்த துயரச் சம்பவம் தமிழகம் முழுவதும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. அரசியல் தலைவர்கள், நடிகர்கள் மற்றும் பொதுமக்களிடமிருந்து பரவலான எதிர்வினைகளை தூண்டியுள்ளது. தமிழக முதல்வர் ஸ்டாலின் ஆழ்ந்த வருத்தத்தை வெளிப்படுத்தினார். கரூரில் இருந்து வந்த செய்தி கவலையளிக்கிறது என்று எக்ஸில் கூறினார். மேலும் மக்கள், மருத்துவர்கள் மற்றும் காவல்துறையினருடன் ஒத்துழைக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். துயரமடைந்த ஒவ்வொரு குடும்பத்திற்கும் 10 லட்சம் ரூபாய் நிவாரணமும், தீவிர சிகிச்சையில் உள்ளவர்களுக்கு 1 லட்சம் ரூபாயும் வழங்குவதாக அவர் அறிவித்தார். இந்த சம்பவம் குறித்து விசாரித்து அறிக்கை சமர்ப்பிக்க ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற நீதிபதி அருணா ஜெகதீசன் தலைமையில் ஒரு உறுப்பினர் விசாரணை ஆணையத்தை உடனடியாக அமைக்கவும் ஸ்டாலின் உத்தரவிட்டார். பேரணி சோகமாக மாறிய டிவிகே தலைவர் விஜய் இரவு 11:15 மணிக்கு தனது முதல் எதிர்வினையை வெளியிட்டார். எக்ஸில் ஒரு பதிவில் தனது இதயம் உடைந்துவிட்டது என்றும் விவரிக்க முடியாத வழியில் இருப்பதாகவும் கூறினார். இறந்தவர்களின் குடும்பங்களுக்கு இரங்கல் தெரிவித்து காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடைய பிரார்த்தித்தார். சம்பவம் நடந்த சிறிது நேரத்திலேயே சென்னைக்கு தனி விமானத்தில் புறப்பட்ட விஜய் திருச்சி விமான நிலையத்தில் காத்திருந்த பத்திரிகையாளர்களை தவிர்த்துவிட்டார். பிரதமர் நரேந்திர மோடியும் உயிர் இழப்புக்கு இரங்கல் தெரிவித்தார். இந்த சம்பவம் ஆழ்ந்த வருத்தத்தை அளிக்கிறது என்று கூறி துக்கத்தில் இருக்கும் குடும்பங்களுக்கு தனது இரங்கலை தெரிவித்தார். மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷாவும் இந்த உணர்வை எதிரொலித்தார். துயரத்தில் இருக்கும் குடும்பங்களுக்கு வலிமை கிடைக்கவும், காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடையவும் பிரார்த்தித்தார். மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி இந்த சம்பவத்தை துயரமானது என்று விவரித்தார். மேலும் காங்கிரஸ் தொண்டர்கள் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் அவர்களது குடும்பத்தினருக்கும் ஆதரவளிக்க வேண்டும் என்றும், நிவாரண நடவடிக்கைகளில் அதிகாரிகளுடன் ஒத்துழைக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். கேரள முதல்வர் பினராயி விஜயனும் ஒற்றுமையை வெளிப்படுத்தினார். இந்த துயர தருணத்தில் கேரளா தமிழக மக்களுடன் நிற்கும் என்று உறுதியளித்தார். தமிழ் திரைப்பட சகோதரத்துவத்தைச் சேர்ந்த நடிகர்கள் கமல்ஹாசன் மற்றும் ரஜினிகாந்த் ஆகியோர் தங்கள் வேதனையை வெளிப்படுத்தினர். இந்த செய்தி தனது இதயத்தை நடுங்கச் செய்தது என்றும், கூட்ட நெரிசலில் உயிரிழந்தவர்களுக்கு தனது இரங்கலை தெரிவித்தார். ரஜினிகாந்த் தனது வருத்தத்தை எக்ஸில் பதிவிட்டு, அப்பாவி உயிர்கள் இழப்பு மிகுந்த துக்கத்தை ஏற்படுத்தியதாக கூறினார். தமிழக எதிர்க்கட்சித் தலைவரும் அதிமுக தலைவருமான எடப்பாடி கே. பழனிசாமி இந்த துயரச் சம்பவத்தை அதிர்ச்சியூட்டும் மற்றும் துயரகரமானது என்று குறிப்பிட்டு, கரூர் சென்று பாதிக்கப்பட்ட குடும்பங்களைச் சந்திக்க தனது மாநில அளவிலான சுற்றுப்பயணத்தை ஒத்திவைத்தார். திமுக எம்.பி. கனிமொழியும் இந்த சம்பவத்தை ஆழ்ந்த அதிர்ச்சியூட்டும் மற்றும் துயரகரமானது என்று கூறினார். அதே நேரத்தில் தமிழ்நாடு ராஜ்பவன் துயரத்தை வெளிப்படுத்தியது. பாதிக்கப்பட்டவர்களில் குழந்தைகளும் அடங்குவர் என்று குறிப்பிட்டார். பாஜக மாநில தலைவர் கே. அண்ணாமலை இரங்கல் தெரிவிக்கும் அதே வேளையில் திமுக அரசாங்கத்தையும் காவல்துறையையும் கடுமையாக விமர்சித்தார். கூட்டத்தின் பாதுகாப்பை நிர்வகிப்பதில் அலட்சியம் காட்டியதாகவும், திமுக நிகழ்வுகளுக்கு பாதுகாப்பை முன்னுரிமை அளித்து எதிர்க்கட்சி கூட்டங்களுக்கு போதுமான ஏற்பாடுகளை வழங்க தவறியதாகவும் குற்றம் சாட்டினார். இது மிகவும் கண்டிக்கத்தக்கது என்று கூறினார். இந்த பகுப்பாய்வு நுண்ணறிவுள்ளதாக கண்டால், முக்கியமான அரசியல் முன்னேற்றங்கள் குறித்த கூடுதல் புதுப்பிப்புகளுக்கு லைக் செய்யவும், ஷேர் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்யவும். இது உங்கள் தினக்கதிர். நன்றி.